இந்த சவுண்ட் பாக ஒருத்தவங்க வேலை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா ஆன் பண்ணா ஆன் ஆக மாட்டேங்குது. சார்ஜர் மாட்டினா எங்க நோக்கில லைட் எரியணும், அதுவும் எரியல. சரி நம்ம என்னன்னு கழட்டி பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியை செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரியில 3.7 வோல்டேஜ் ஆகணும், ஆனா 1.2 தான் வருது. பேட்டரி வந்து ரிப்பேரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜரை வச்சு ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். அடுத்து போர்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா ஓனர் போர்டில் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அந்த சார்ஜர் போட்டு வந்து ஏற்கனவே சால்விங் பண்ண மாதிரி தெரியுது. அதோட இந்த டீத்துல வந்து ஒழுங்கா மாட்டாத மாதிரி இருக்கு. சார்ஜரை நம்ம ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணா வந்து கரெக்டா ஆன் ஆகுது. அப்பனா பேட்டரிக்கு சார்ஜ் எதுன்னு அர்த்தம். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ஸ்பீக்கர் ஆன் ஆகணும், ஆனா அது ஆன் ஆகல. இந்த சார்ஜர் போட்டு மாட்டுற இடத்துல இந்த பேஸே வந்து பிடிங்கிருக்கு. நம்ம என்னதான் சால்விங் பண்ணாலும் திரும்பி ஈஸியா பிடிங்கிக்கும். அதுக்காக நம்ம இந்த டைப் சி போட்ட மாட்ட போறோம். பேட்டரிலையும் சார்ஜ் ஏற மாட்டுது. அதனால நம்ம வேற பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பின்னு மாட்டினதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, நம்ம நார்மலா வந்து இதை சார்ஜ் போடும் போது நம்ம அமுக்கி அதை உள்ள உடச்சிக்குவோம். எப்படினாலும் திருப்பி அது ரிப்பேர் ஆகும். ஆனா இந்த மாதிரி மாட்டும் போது நம்ம என்னதான் அமுக்கினாலும் அது எதுவுமே ஆகாது. சரி இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எல்லாமே கரெக்டாக உட்கார தந்துட்டு. லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணுவோம். ஒத்தால் சாவடி லேடி நீ கோயம்பேடு பாடி, ஒத்தால் சாவடி லேடி நீ கோயம்பேடு பாடி.